சரியா? இன்னைக்கு ஒரு அழகான வசன ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். உங்கள் சத்துருக்கள் உங்களோட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். எப்பொழுது உங்கள் வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் ரொம்ப சிலர் என்னை பகைச்சாங்க, விரோதமாக பேசுவாங்க, பரிகாசம் பண்ணுவாங்க, இல்லாத பொருளெல்லாம் பேசுவாங்க. கேள்விப்படும் போது மனசு கஷ்டமாக இருக்கும், ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அவங்களோட ஒரு சமாதானம் ஆகணும் அப்படிலாம் அவனுக்கு என்ன இருந்தது. ஆனால் பேசுவாங்களா, அவங்க ஐக்கியமாவாங்களா அப்படின்ற கேள்வியெல்லாம் இருந்தது. ஒரு நாள் இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் என்னோடு பேசினார். அதாவது, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட வந்து சமாதானமாகும்படி கர்த்தரை செய்வார். நீ ஒன்று போய் சமாதானமாக வேண்டாம், அவங்க வந்து உன்னோட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வார். அது எப்படின்னா, உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். இந்த வசனத்தை வைத்து நான் ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே, என்ன சிலர் சத்துருவா நினைக்கிறாங்க, பகைக்கிறாங்க, அவங்களோட நான் சமாதானமா இருக்க விரும்புகிறேன். ஆனால் இந்த வசனத்தின்படி உமக்கு பிரியமாயிருக்கேன்னு ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத காரியம் தான் என்னை மன்னியும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி என்னை சரிப்படுத்த நான் ஒப்பு கொடுத்த போது என்னை பகைச்சவங்க, அதாவது பொய்யா சொன்னவங்களாம் வந்து ஒப்புரவாக ஆரம்பிச்சாங்க. வந்து என் கையை பிடித்த மன்னிப்பு கேட்டு, தெரியாமல் நான் அதெல்லாம் சொல்லிட்டேன், நான் உங்களோட அன்பா இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி ஐக்கியமான பல சம்பவங்கள் என் ஊழிய பாதையில நடந்தது. இன்றைக்கும் அதை நினைத்து பார்க்கிறேன். காரணம் இந்த வசனம் தான். ஒருவேளை இன்னைக்கு வேலை செய்கிற இடத்துல, இன்னைக்கு வசிக்கிற இடத்துல, சொந்தக்காரங்க மத்தியில் சிலர் உங்களை பகைத்து காரணம் இல்லாமல் திட்டிக் கொண்டே பகைத்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் இந்த வசனத்தை வைத்து, ஆண்டவரே, என்னுடைய சத்துருக்கள் என்னோடு வந்து ஒப்புரவாகும்படி செய்வேன்னு சொல்லி இருக்கிறீங்க. நான் உமக்கு பிரியமா இருந்தால், என் வழிகள் உமக்கு பிரியமா இருந்தால், அப்போ உமக்கு பிரியமில்லாத காரியத்தை எல்லாம் என்னை விட்டு மாற்றுங்க. என் வழிகள் உமக்கு பிரியமா இருக்கணும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு பிரியமாய் நடக்க அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபித்து நடந்து பாருங்க. இந்த வசனத்தின் வல்லமை நீங்கள் புரிந்து கொள்ளுவீங்க. உண்மையா விரும்புறீங்களா? அப்போ ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வழிகள் உமக்கு பிரியமாய் இருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உமக்கு பிரியமில்லாத காரியத்தை அப்புறப்படுத்தி என் வழிகளில் எல்லாம் உமக்கு பிரியமானபடி நான் நடந்து கொள்ளணும். என்னை பகைக்கிறவங்க கூட என் கூட வந்து அன்பா ஒப்புரவாகி ஐக்கியமாயிருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.